ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் கேடயம் வழங்கி பாராட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகராட்சி அலசநாத்தத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தமிழ்தாய் வாழ்த்துக்களுடன் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஆண்டு விழா நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கே விஜயலட்சுமி அவர்கள் செய்திருந்தார். இந்த விழாவின் போது பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட திருக்குறள், இசை போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட எண்ணற்ற விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுக்கும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் சினிமா திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் விமர்சையாக நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சிறந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள், கேடயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் திரு சதீஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் ஆஞ்சப்பா, 10வது வார்டு வட்ட செயலாளர் எல்லப்பா, அமைப்பு சாரா ஓட்டுநர் சங்க மாவட்ட துணை அமைப்பாளர் ரஜினி, செந்தில்குமார், மகாலிங்கம், ஸ்கிராப் டீலர் அசோசியேஷன் தலைவர் முருகன், துணைத் தலைவர் எஸ் சுந்தரமூர்த்தி, மணி, கணேசன், ஐயாதுரை, பாக்கியராஜ், முருகேச பாண்டி, சண்முகவேல், பிரபாகரன், பவுந்துரை, மாலாவதி, ரூபா, அன்னையா, ராஜ், ஃபயாஸ், பசவராஜ், குமரவேல் மற்றும் விழாவில் அலசநாத்தம் பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி லூசியா அவர்களுக்கு பள்ளியின் நிறைவு விழாவை ஒட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பள்ளியின் சார்பில் கௌரவிக்கப்பட்டு பதக்கம் வழங்கப்பட்டது. அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவை பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மத்தியில் ஆடி அசத்திய மாணவ மாணவிகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கையில், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் குழந்தைகளை பெற்றோர்கள் படிப்பதற்கு சேர்க்க வேண்டும். சிறப்பாக அரசு பள்ளிகளில் பயிற்சி அளித்து வருகின்றனர். தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதனால் எந்த சிரமமின்றி அரசு பள்ளிகளுக்கு சேர்க்கலாம். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.